நமக்கு இனி டைனாமிக் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் எப்பவும் போல் டாஸ்க் எடுக்கிற மாதிரியே எடுக்கணும். எடுத்துகிட்டு மை டாஸ்க் எடுக்கணும். அதுக்கப்புறம் டூ டாஸ்க்கு அதில் கிளிக் பண்ணும்போது இப்போ நமக்கு டெய்லி கியூஸ்ன்னு உள்ள ஆப்ஷன் இருக்குது, அதை பண்ணணும். இதில் நான் ஆல்ரெடி இன்றைக்கி பண்ணனால டெய்லி நமக்கு 5 ஐக்யூ டெஸ்ட்டு கேட்பாங்க. அதை கரெக்டாக நம்ம தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 ஆப்ஷன் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 5 பாயிண்ட்ஸு, அப்படி 5 கொஸ்டினுக்கு 25 பாயிண்ட்ஸு. அது கரெக்டான ஆன்சர் கிளிக் பண்ணி கொடுக்கணும். தப்பாட்டாலும் பரவாயில்ல. இது நமக்கு அமௌண்ட்டு இல்லை, இது நமக்கு மந்த்லி கியூஸ் வின்னரை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ டெய்லியும் ஒவ்வொரு 5 கொஸ்டினாக நம்ம படித்த மாதிரியே ஆயிடுச்சு. அதனால் கரெக்டாக பண்ணோன்னா ஒரு மாதத்தில் டாப்பில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு பாயிண்ட் இருக்குது. கம்பெனி கிஃப்டெல்லாம் கொடுக்குது. தப்பாக பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நமக்கு அது கிடைக்கல, அந்த கியூஸில் வின்னர் ஆக முடியாது அப்படின்னு தான் இருக்கும். இது இன்கம் கிடையாது, நமக்கு ஒரு அறிவு கிடைக்கிறதுக்கு வேண்டி கொடுக்கறது தான் அந்த 5 கொஸ்டின். அந்த 5 கொஸ்டின் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு டாஸ்க்குக்கு போகும். இப்போது நமக்கு டைனாமிக் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டைனாமிக் டாஸ்க்கு 3ஆவதாக தெரியுற டைனாமிக் டாஸ்க்கு கிளிக் பண்ணணும். இங்கே நமக்கு கேட்டகரி செலக்ட் பண்ண முடியாது, மிஸ் ஆகி தான் கேட்டகரி வரும். இப்போ இங்கே ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் என்னென்னு நம்ம லேர்னரில் படிச்சிருப்போம். அதை கரெக்டாக நம்ம அந்த ஃப்ளவரை என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். மேலே டைம் முடிஞ்சுமே கீழே பார்த்தீங்களா பாக்ஸு கொஞ்சம் லெட்ரு மிஸ் ஆகிருக்கு. இங்கே கீழே டைம் போகுது, அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணி கொடுக்கணும். அப்போது இது பட்டர் கப்ஸுன்னு நான் படிச்சிருக்கேன், அதனால் நான் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்தமே நமக்கு பார்த்திங்கன்னா 45 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. அந்த டைமிங் 20 செகண்ட் கீழே டைம் போகும். அந்த டைம் முடிகிறதுக்குள்ளே நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணணும். தப்பாக கொடுக்க வேணாம். தப்பாக கொடுத்தோன்னா நமக்கு 3 பாயிண்ட் தான் கிடைக்கும். இந்த டைனாமிக் டாஸ்க்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு 5லேருந்து 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு இங்கே எப்படி ஸ்பெல்லிங் தெரியும்னு கேட்டோன்னா, நம்ம எல்லாமே லேர்னரில் 8 கேட்டகரி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அங்கே எல்லாம் கேட்டகரி செலக்ட் பண்ணி நம்ம படித்தனால நமக்கு இந்த டாஸ்க்கு ஈஸியாக பண்ண முடியும். அதனால் நமக்கு ஈஸியாக ஸ்கோர் பண்ணவும் முடியும். இது கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகம் இல்லையா, நமக்கு 100 பாயிண்ட்ஸ் தான் ஒரு டிவி மீன்ஸ் 1 ரூபி. அப்போ நமக்கு ஒன்று கூட நம்ம செஞ்சு பார்க்கலாம். அட்டம்ப்ட் நெக்ஸ்ட்டு டாஸ்க்குன்னு கொடுக்கும்போது அடுத்தது இதுக்கு 45 பாயிண்ட் கிடச்சிருச்சு. நீ அடுத்தது எத்தனை பாயிண்ட் கிடைக்கிது நமக்கு பார்க்கலாம். அடுத்த பிக்சர் வரட்டும். இது ஒரு பிக்சர் வந்திருக்கு. இது என்னென்னு எல்லாருக்கும் தெரியலையா, எறும்புன்னு நம்ம சொல்லுவோம். எறும்போட பிக்சர் கொடுத்துட்டாங்க. அதுக்கு இங்கிலீஷ் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. கீழே டைமிங் போகுது, அதுக்கு ஃபுல்லாக நான் அடிச்சிட்டேன், ஹேண்டுன்னு அடிச்சிட்டேன், சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஒரே ஒரு பாக்ஸ் தான் ஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு நமக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு 45 கிடச்சிது, இப்போ 5 கிடச்சிருக்கு. இன்னொரு கூட நம்ம பண்ணி பார்க்கலாம். அடுத்தது என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ளவர் வந்தது, 2வது நமக்கு அனிமல்ஸ் வந்துச்சு, 3வது நமக்கு ஃப்ளவர் தான் வந்திருக்கு. இதோட இங்கிலீஷ் பேர் என்னன்னு யோசனை பண்ணோம். அப்புறம் இந்த படத்தை பார்த்து யோசனை பண்ணியாச்சு. இப்போ கீழே டைமிங் போகுது. இது அஸ்டருங்கிற ஃப்ளவரு. இப்போ நான் டீ கொடுக்குறேன், அப்புறம் சப்மிட் கொடுக்குறேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரிஞ்சது, நான் லண்டன் படித்தனால எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கும் நமக்கு 5 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. அடுத்த திருப்பி வேணும் ஒன்றும் கூட பண்ணலாம், ஏன்னா 5 பாயிண்ட்ஸ் வந்தனால நான் திருப்பி ஒன்றும் கூட பண்ணி காட்டுறேன். இங்கே ஒரு நமக்கு ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாகு எந்த நாட்டோட ஃப்ளாகுன்னு கேட்குறாங்க. இது நம்ம அங்கே படிச்சிருப்போம், ஃப்ளாக்ஸ் கேட்டகரியில் நம்ம படிச்சிருப்போம். அப்போது இது என்னது, யுனைடெட் கிங்டம்னு உள்ளது. அப்போ UNITED அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிங்டம் கொடுத்தாச்சு, சப்மிட் கொடுத்தாச்சு. அந்த டைம் முடியறதுக்குள்ளேயே நான் சப்மிட் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா இங்கே 50 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ டைனாமிக் டாஸ்க்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தப்பாக கொடுக்க வேணாம். கரெக்டான ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியுதுன்னா மட்டும் கொடுங்க. டைம் அவுட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது, திருப்பி வரும். அப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.